கருமத்தாம்பட்டி டோல்கேட்டில் செங்கோட்டையன் அவர்களையும் சந்திச்சதா செய்தி வெளியாயிருக்கு. சந்திக்க எவ்வளவோ இடம் இருக்குது சந்திக்கிறதுக்கு. அந்த இடத்துல என்ன சந்திப்பு? அவரும் முக்கியமான ஒரு பாஜகவில் முக்கிய பிரமுகர் அவர் சந்திக்க போறாரு அப்படிங்கிற நேரத்தில் உங்க சந்திப்பும் நடந்திருக்கு. மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி நான் சந்திச்சது என்னவோ உண்மை. அதுக்குள்ளார எங்கெங்கயோ கற்பனைக்கு மேனி தந்து பயங்கரமா இருக்கீங்க சார். பிரஷர் ராலாம் தோத்துரும் உங்ககிட்ட எல்லாம். இல்ல இந்த வாட்ஸ்அப் காலம் இல்லையா, நான் நீங்க எது பார்த்தது செஞ்சாலும் பரவுது இல்ல. இல்ல, அவ்வளவு பயங்கரமா பரவுது. இன்னும் ஒன்றும் புரியவே இல்லை எனக்கு. ஏன்னா நான் டிராவலிங்லேயே இருந்துகிட்டு இருக்கேன். அப்புறம் இப்ப கூப்பிட்டீங்களே இன்னும் அர்ஜென்ட் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் கையில் எடுக்கிறீங்க. அண்ணனை பார்த்தது நான் இப்போ கங்கா ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் சார். டாக்டர் ராஜசேகரை பார்த்தேன். அவர் என்னுடைய உறவினர் பாலு. அவர் கொஞ்சம் ஒரு டெஸ்ட்டுக்காக போயிருந்தாங்க, சின்ன சர்ஜரி மாதிரி. அப்புறம் அதையெல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் திரும்பினேன். திரும்பி வரும்போது அவர் அண்ணனை பார்க்கணுன்னு ஃபோன் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா குத்தாலத்திலிருந்து கஜேந்திரன் வந்திருந்தார். கன்னியாகுமரியிலேருந்து ஃபிரின்ஸும், மறுபடியும் தென்காசியிலேருந்து 100, அப்புறம் ஜாகிர் ஹுசேன் பாய் கோயம்புத்தூர்லேருந்து, மோதிரம் சண்முகம், இப்படி ஒரு கூட்டமே நிறைய பேர் பார்க்க வந்திருந்தாங்க. அவர் பார்க்கலான்ட்டு ஆசையாக இருந்தாங்க, விருப்பமாக. அதனால் சரின்னு சொல்லிட்டு நம்ம விழுப்புரத்திலிருந்து கூட மோகன் வந்திருந்தார், விக்கிரவாண்டி. சரி, அவங்களோட நண்பர்கள்லாம் வந்தாங்க. சரி அப்படியே அண்ணனை பார்த்துட்டு போவோம், டெல்லி போயிட்டு வந்த பின்னாடி நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி வந்தேன். ஒரு ஃபோன் அடித்தேன் வரேன் அப்படின்னு. அப்புறம் ஐயோ நான் இந்த சென்னை கிளம்பிக்கிட்டே இருக்கேன், வழியில் 2 பேரும் சந்திப்போமா, நானும் பார்க்கணும் பேசணுன்ட்டு இருந்தேன்னாரு. நேத்தியும் பேசணும் ஆக்சுவலாக. அவர் டெல்லியில் இருக்கும்போது ஒரு தடவை பேசினேன் நான். அப்புறம் சரி வழியிலே பார்த்துக்கலாங்கண்ணே. அவருக்கு வந்து 6:20 7:20 ஃப்ளைட்டு. அதனால் வரும்பொழுது அப்புறம் இந்த கருமத்தம்பட்டி டோலில் வந்து நிறுத்திட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண வந்துட்டார். அதுக்குள்ளார வந்து ஒரு இறங்கி அவங்களாம் ஃபோட்டோ எடுக்கணுன்னாங்க, எடுத்துட்டாங்க. அப்புறம் தனியாக நானும் அவரும் வந்து பேசணும். பேசிட்டு குட் நியூஸ் என்னென்னா, உங்கள்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் எல்லோரோடையும் தொடர்பு கொண்டு ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. ஸோ பிரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், நீங்கள் என்னை தொண்டனாக எடுத்துட்டாலும் சரி, தலைவராக எடுத்துட்டாலும் சரி, என்னையும் சேர்த்து எல்லோரையும் இணைத்து பேசுறதுக்கு எல்லா ஏற்பாடும் ஓரளவுக்கு பண்ணியாச்சு, முடிஞ்சிடுச்சு. நம்ம இனிமேல் உட்கார வேண்டியதுதான் அப்படின்னு. அண்ணா பிறந்த நாளுக்கு பின்னாடி பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பிறந்த நாள் நாளை, அது முடிந்த பின்னால் நாம் பேசுவோம் அப்படின்னு ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் கலந்து பேச முடிஞ்சது.